ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாப்பாவுக்கு இன்றைக்கி சிறுகீரை தான் கொடுக்க போகிறோம். அன்னைக்கு தண்டு கீரை கொடுத்தோம், அப்புறம் அந்த சிகப்பு கீரை, பின்ன முருங்கைக்கீரை கொடுத்துருக்கோம். சிறுகீரை இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் கீரை, கஞ்சி தண்ணியில் சாதம் அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பூண்டு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா கீரை நான் இன்றைக்கி நிறையாவே எடுத்துட்டேன். அதனால் பூண்டு ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பூண்டு அது 2 கீரி போட்டிருக்கனால அப்படி இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வரை தக்காளி போட்டு கொடுக்கல, இப்போ தக்காளி போட்டு கொடுக்க போகிறோம். வெயில் டைம்னால தான் பாப்பாவுக்கு நல்லெண்ணெயில் சமைச்சு கொடுக்குறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சூடு நம்ம குழந்தைங்களுக்கு தாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் கீரை கூலிங்கு, நல்லெண்ணெயில் கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் கூலிங் தான் ஆகுமே தவிர ஹீட் ஆகாது. நான் வெங்காயம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா கீரை நிறையா இருக்குது, மற்றதெல்லாம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் சூடானதும் அப்படியே வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு கருவேப்பிலை போட்டேன். இது வணங்கின பிறகு நம்ம தக்காளி போடுவோம், சீரகம் தக்காளி எல்லாம் போடுவோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கீரை வெங்காயம் இதெல்லாம் அப்படியே பச்சைக்கு அப்படியே போட்டு தண்ணி ஊற்றிட்டு சாதம் போட்டு வேக வச்சு கொடுக்கலாம். நான் சரி சாப்பாடு ஆல்ரெடி வெந்திருக்கு, இது நம்ம தாளித்து கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால நான் எண்ணெயில் வதக்கிட்டேன். பூண்டும் வெங்காயமும் வணங்கினோன்னே சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டோன்னே தக்காளி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகா வேணுன்னா நீங்கள் மிளகா போடலாம், இல்லைன்னா பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அந்த தக்காளி நல்லா வணங்கணும். அந்த ஒரு பீஸ் நான் இப்போ வெளியே எடுக்கிறேன்ல, அதை நான் வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா நான் கட் பண்ணதில் அந்த மேலே இருக்கிறத நான் கட் பண்ணிட்டேன்னு நினச்சி போட்டிருந்தேன். பார்த்தா அதை நான் கட் பண்ணலை, அதனால் நான் அதை மட்டும் வெளியே எடுத்துட்டேன். நான் ரிப்பீட்டடாக கீரை வீடியோவே போடுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கீரையில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா வகை கீரையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சுக்குட்டி கீரைலாம் வெறும் சாறை மட்டும் எடுத்து நம்ம சங்கில் ஊற்றிட்டு சதைச்சி இப்படி ஊற்றிட்டு கையிலே சதைச்சி ஊற்றிட்டு அதை அந்த பச்சை மருந்து முறிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா சளியே சரியாக போயிடும். அவ்வளோ சத்து இருக்குது. நான் எல்லா வகை கீரையிலும் கிடைக்கிறதெல்லாம் பாப்பாவுக்கு அந்த கீரை வகைகள் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாகி விவரம் ஆன பிறகு நிறைய எடுத்துக்கலைனாலும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனாவது அவங்க சாப்பிட்றணும். அப்போ தான் அந்த சத்து அவங்களுக்கு கிடைக்கும். எப்பயும் ரெகுலராக வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் நான் இப்போவே எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லாம் இதுவரை இது கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுல நான்வெஜ்ஜில் ஒரு சில பிள்ளைகள் விளையாடுறாங்க, நான்வெஜ்ஜே தொட மாட்டேங்கிறாங்க. பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதோ என்ன, அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இவளுக்கு கொடுத்தா நான் இவளோட நல்லதாக தானே நான் பார்க்க முடியும். நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். இதெல்லாம் வணக்கிட்டு நீங்கள் அந்த கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு சாதத்தை போட்டுட்டு 8 விசில் விட்டுருங்க. இல்லை கீரை வேகிறதுக்கு 5 விசில் போதுன்னா 5 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு வெந்து கிடைக்கும். அதை கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட்றாங்கன்னா கடைஞ்சி கொடுங்க, இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுங்க. பாப்பாவுக்கு இப்படி தான் கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா. இதோட பெனிஃபிட்ஸ் வீடியோ நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். தேங்க்யூ.